டிஸ்க் க்ளீன். டிஸ்க் க்ளீன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டிஸ்க் க்ளீன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். டிஸ்க் க்ளீன். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் போட்டுருவீங்க. இது ஓஎஸ் மிஸ்டேக்ஸ் சீரிஸ் 8ன்னு சொல்லலாம். 7th தான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். இது 8th இந்த வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஸ்க் க்ளீன் இது ஏற்கனவே போட்டிருந்தேன். இதை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே இதை ஒரு வீடியோவாக எடுத்தேன். ஒரு இமேஜ் மாரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் போட்டுருவீங்க. ஹார்ட் டிஸ்க் மாற்றி சொல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாது, எந்த ஹார்ட் டிஸ்க்குமே. ஓஎஸ் இன்ஸ்டால் 7, 8, 10 இது எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் போய்ட்டு உங்களுக்கு பார்ட்டிஷன் காமிக்கும். பார்ட்டிஷனில் தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுவோம். ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டாது. அந்த சமயத்தில் ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். புது லேப்டாப்பில் இப்போ வந்து E4115 E4125 ஃபங்க்ஷன் ஷிஃப்ட் F10. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே டைப் பண்ணுவது டிஸ்க் பார்ட். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. டிஸ்க் பார்ட் DISKPART டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு கொடுங்க. இதில் ஃபுல்லாக இருக்கிறது. அதுக்கடுத்து செலக்ட் டிஸ்க் 0. டிஸ்க் 0 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்கு செலக்ட் டிஸ்க் 0. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் கொடுத்தோடனே இதேமாதிரி வந்துடணும் உங்களுக்கு சக்சீடட் க்ளீனிங் த டிஸ்க். அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து ஷோ ஆகாமல் இருக்கிறது 3 ப்ராப்ளம் தான் வரும். மேக்ஸிமம் இது தான். நான் பார்த்த வரைக்குமே மேக்ஸிமம் இது தான். மற்றபடி வேறு ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த UEFI செட்டிங்ஸ் UEFIலேருந்து லெகசியாக மாற சொல்ல. இந்த ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 8 வர சொல்ல, இல்லை 8லேருந்து 10 போக சொல்ல. இந்தமாரி சமயத்தில் நீங்கள் டிஸ்கை க்ளீன் பண்ணிட்டு தான் போட முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டாவை கொஞ்சம் சேஃபாக எடுத்துங்க. அப்படி டேட்டா இருக்க பட்சத்தில் தாராளமாக சர்வீஸ் சென்டர் எடுத்து போயிடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. இல்லைனா உங்கள் டேட்டா எல்லாமே போயிடும். இந்த செட்டிங்ஸ் முக்கியமான, இந்த வீடியோலேயே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் டேட்டா இருந்தால் தயவு செஞ்சு எடுத்து வச்சிங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டேட்டாவும் எரஸ் ஆகிடும் நீங்கள் டிஸ்க்கு க்ளீனுன்னு கொடுத்தாலே. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏன் ஹார்ட் டிஸ்க் இஷ்யூ ஆகலாம், 3 ரீசன் தான். ஒன்று ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொன்று ஹார்ட் டிஸ்க் கேபிள் ப்ராப்ளமாக இருக்கும். லாஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த UEFIலேருந்து லெகசியாக சேஞ்ச் ஆகிறது. 8லேருந்து 10 போகிறது, இல்லை 10லேருந்து 8க்கு வருது. இதுதான் மேக்ஸிமம் ப்ராப்ளம். மற்றபடி ஒரு சில சிஸ்டல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம், இல்லை ஹார்ட் டிஸ்க் கேபிள் ப்ராப்ளம் வரும். மற்றபடி மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் தான். ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றுமே ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பண்ண தேவை. ஜஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஹார்ட் டிஸ்க் கேபிளும் அதே தான். ஜஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் கேபிள் சேஞ்ச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த UEFIலேருந்து லெகசி தான் என்ன ப்ராப்ளம் தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கடுத்து டேட்டா இருந்தால் மட்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போயிடுங்க. அவங்க இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு டேட்டாவையும் அவங்க சேஃபாக எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் கேசிங் அதேமாதிரி இருக்கலாம். அதேமாதிரி இருக்கும் பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த வீடியோ அடுத்து அவங்க போடணும், எந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொல்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலேயே போட்டுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.